வணக்கம். இன்னும் 6 மாதத்தில் நடைபெற இருக்கும் சட்டமன்ற தேர்தலுக்காக திராவிட கட்சிகளான அதிமுகவும் திமுகவும் அதிவேகமாக செயல்பட்டு வரும் நிலையில் 2 கட்சிகளும் கூட்டணி வியூகங்களையும் வகுத்து வருகிறது. அந்த வகையில் புதிதாக உருவாகியுள்ள கட்சியான தாவேகாவிற்கு பெருகும் ஆதரவை கண்டு அதிமுகவும் திமுகவும் பயத்தில் இருந்தது. ஆனால் திமுகவே அரசியல் எதிரி என்று விஜய் கூறியது அதிமுகவிற்கு ஒரு வகையில் சாதகமாக அமைந்தது. இதன் காரணமாக விஜயை அதிமுக பக்கம் இழுக்கும் முயற்சியை தீவிரமாக மேற்கொண்டு வந்தார் இபிஎஸ். ஆனால் இது குறித்து எந்த கருத்தும் தெரிவிக்காமல் இருந்த விஜய் கரூர் சம்பவத்திற்கு பிறகு சிறப்பு பொதுக்குழு கூட்டம் ஒன்றை கூட்டினார். அதில் விஜய் தான் முதல்வர் வேட்பாளர், தாவேகா தலைமையில் தான் கூட்டணி அமைக்கப்படும் என்று திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டது. இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகுந்த ஏமாற்றம் அடைந்தார். விஜய் கூட்டணிக்கு வரமாட்டார் என்பதை உணர்ந்த அவர் பாமக, தேமுதிக போன்ற கட்சிகளுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையில் முழுமையாக ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாமக கிட்டத்தட்ட அதிமுக கூட்டணி பக்கம் நகர தொடங்கி உள்ளது. இதனால் தேமுதிக பக்கம் இபிஎஸ்ஸின் கவனம் தற்போது திரும்பி இருக்கிறது. பிரேமலதா 2 பக்கமும் கதவை திறந்து வைத்த நிலையில் தற்போது திமுக கூட்டணிக்கு கிரீன் சிக்னல் காட்டியது போல பிரேமலதாவின் செயல்பாடுகள் உள்ளது. ஏனென்றால் எஸ்ஐஆரை எதிர்த்து அனைத்து கட்சி கூட்டம் திமுக தலைமையில் நடந்தது. அந்த கூட்டத்தில் திமுகவை எதிர்க்கும் கட்சிகளான அதிமுகவும் தாவேகாவும் கலந்து கொள்ளவில்லை. ஆனால் விஜய் பாஜக அமல்படுத்திய எஸ்ஐஆர் குறித்து தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்துள்ளார். இந்த நிலையில் இந்த கூட்டத்தில் தேமுதிக கட்சியை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. திமுக கூட்டணியில் இணையவில்லை என்றால் தேமுதிக இந்த கூட்டத்தை புறக்கணித்து இருக்கலாம். ஆனால் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு திமுக கூட்டணியில் இணைவதை பிரேமலதா மறைமுகமாக வெளிப்படுத்தி இருப்பதாக அரசியல் ஆர்வலர்கள் கூறியுள்ளனர்.